அவுதுல்லாஹிமினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, தனி பாலஸ்தீனத்தை பற்றி பல செய்திகள், மேற்கரையில் ஒரு கடும் போர், இவையெல்லாம் வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதனை நீங்கள் பார்க்க வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனலில் இன்னும் அதே போன்ற பல தகவல்கள், அதில் நேற்று கத்தர் பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய இடிபாடுகளை சீர் செய்வதற்கான முஸ்தீபுகளை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் நடந்த போர்களிலெல்லாம் ஈரான், கத்தர், துருக்கி இந்த 3 நாடுகளும் தான் இந்த ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கையில் எடுத்து மறு வாழ்வு திட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டது. அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காசா பகுதியிலிருந்து பல ஷஹீதுகளுடைய உடல்கள் இடிபாடுகளுக்கிடையே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அது 15,000க்கு மேல் இருக்கும் என்று எண்ணப்படுகிறது. அடுத்து கத்தர் இன்னொன்றை சொல்லி இருக்கிறது, ஹமாஸுடைய வெற்றியால் எல்லாமே சாத்தியமாகிவிட்டது, அமெரிக்காவுடன் பேசலாம், உலக நாடுகளின் இதர கருத்துக்களையும் ஒன்று திரட்டலாம் பாலஸ்தீனை மீட்பதற்கு சொல்லிட்டு முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. பாலஸ்தீனம் அதனுடைய கடந்த கால பெருமைகளையும் பெரும்பேறுகளையும் உலகறிய நிலைநாட்டப்பட வேண்டும் பாலஸ்தீனத்தில் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகவும் அழுத்தமான ஒரு அறிக்கையாக தெரிகிறது. கத்தர் அதே போல் நேற்று ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க கைதிகள் பலரை தாலிபான்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரை விட்டு தங்களுடைய போராளிகளை சார்ந்த ஒருவரை அமெரிக்கா சிறைப்படுத்தி இருந்தது, அவரை விடுவிக்க செய்திருக்கிறார்கள். இதுவும் நெகோசியேஷன் கத்தரில் தான் நடந்தது. இப்போ கத்தர் இப்போ ஐக்கிய நாடுகள் சபையை மிஞ்சின வேலையை செய்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ரிலீஃப்ங்கிற இதில் இதற்கெனவே ஏதாவது ஒரு நாடு காசாவுக்கு உருப்படியாக உதவி செய்த, அதாவது இந்த ரிகன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும், மறுவாழ்வை பொறுத்த வரைக்கும் உதவி செய்த ஒரு நாடு உண்டு என்று சொன்னால் முதலில் கத்தரை சொல்வார்கள், அதன் பிறகு துருக்கியையும் ஈரானையும் சொல்வார்கள். இப்போ ஈராக்குடைய நுஜ்பாங்கிற அமைப்பு ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. போர் நிறுத்த விதிகளை இஸ்ரேல் மீறும் என்று சொன்னால் நாங்களும் போர்க்களத்தில் குதிப்போம். சிரியாவில் இருக்கின்ற இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை, இஸ்ரேலுடைய தளங்களை தகர்ப்பதற்கு ஆன முஸ்தீபுகளை நாம் மற்ற நாடுகளோடு சேர்ந்து, மற்ற அமைப்புகளோடு சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் பல வழக்குகளை தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது பதிவு செய்து வருகிறது. சில நாடுகள் இந்த ஐசிசியில் உறுப்பினராக இல்லாத நாடுகளில் அந்த நாட்டு சட்டப்படி அவர்கள் ஆயுதம் கொடுத்ததில் என்ன வயலேஷன் இருக்கு, ஐசிசியில் குற்றஞ்சாட்டப்பட்ட இஸ்ரேலியர் எங்கே தங்கியிருக்கிறார், இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து பிடிவரண்டுகளை பிரிப்பதில் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நம்ம சொன்ன அந்த இம்யூனிட்டி, ஏதாவது கொலை செய்துட்டு ஒரு போர் ஒப்பந்தம் வந்தால் அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும், இன்னும் இல்லை. ஹமாஸும் நாங்கள் பழி வாங்கன்னு தான் சொல்லியிருங்க, வி வில் நாட் ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ்னு தான் சொல்லியிருங்க. இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைச்சிருக்கு, அதை அவர்கள் முறையாக பயன்படுத்தி கொள்வார்கள். அடுத்தது ஹூத்திஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரெட்சியில் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலிய கப்பல்களும் இஸ்ரேல் ரிலேட்டட் கப்பல்களும், இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்ட கப்பல்களுக்கு தான் தடை, மீது அமெரிக்க கப்பல்கள் உட்பட எல்லா கப்பலோரும் நேற்றே நம்ம சொன்னோம். அதை அவங்க இது பண்ணிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். சிரியாவில் இருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினரை வெளியேற்றுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஹூத்திஸும் ஈடுபடுவார்கள் என்று தங்களுடைய தாக்குதலின் எல்லையை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது ஹிஸ்புல்லா முதல்ல இப்போ இருக்கக்கூடிய ஈரானில், லெபனானில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டுக்கு ஆரோனுக்கு அவர்கள் வாக்களித்தார்கள். ஆனால் அவர்கள் சற்றும் விரும்பாத ஒருவர் இப்பொழுது பிரைம் மினிஸ்டராக வந்துட்டார். வந்ததுனால அவங்க வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை. இப்பொழுது ஹிஸ்புல்லாவை சேர்ந்த ஹிஸ்புல்லாவினுடைய நிலை என்னவென்று சொன்னால், இவர்கள் ஹிஸ்புல்லா இல்லாத லெபனானை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மிக தெளிவாக ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டு இருக்கிறது, எங்களுடைய எந்த கட்டுமானத்தையும் நாங்கள் அழிக்க மாட்டோம், தேவைப்பட்டால் அதை அந்த கட்டுமானங்களை அழிக்க முன்னோர்களை நாங்கள் தடுப்போம். இப்பொழுது 26 ஜனவரியில் லெபனானுடைய எல்லா பகுதியிலிருந்தும் வெளியேற வேண்டிய இஸ்ரேல் வெளியேறவில்லை என்று சொன்னால் நாங்கள் போர்க்களத்தில் குதிப்போம் என அறிவித்திருக்கிறார்கள். சுற்றி பகை
பொருளாதார வீழ்ச்சி, இவற்றோடு இஸ்ரேல் இனி எப்படி எழ முடியாத ஒரு அடியை வெஸ்ட் பேங்கிலும் மேற்கரையிலும் வாங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் இறுதியாக தன்னுடைய அணு ஆராய்ச்சியை நாங்கள் மேம்படுத்தி விட்டோம். அணு குண்டு என்பது, அணு ஆயுதம் என்பது எங்களுக்கு கூப்பிடு தூரத்துக்கு வந்து விட்டது. இது சம்பந்தமாக யார் பேச அழைத்தாலும் நாங்கள் பேசுவோம். அது IAEA இருக்கலாம், இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது பதவி ஏற்றிருக்கக்கூடிய ட்ரம்பேயாக இருக்கலாம். யாரோடு வேண்டுமானாலும் நாங்கள் பேசுகிறோம், ஆனால் எங்கள் ஆராய்ச்சியை மட்டும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ட்ரம்பும் பைடனும் போட்டி போட்டுக்கொண்டு ஈரானுடைய அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று பேசினார்கள். இப்பொழுது அதற்கான சாத்தியம் இல்லை என்பது உறுதியாகிவிட்டதால் அவர்கள் நாங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், பொருளாதார தடை அது இது எல்லாத்தையும் தூக்கி தகர்த்தெறிந்து விட்டு நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், யார் வேணாலும் எந்த இன்டர்நேஷனல் ஏஜென்சியோடும் அமெரிக்காவோடு நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய கை மேலோங்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் ஒன்று சேர்க்கிறோம். வாய்கிறதவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.